ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. 2 கொரிந்தியர் 5:17. பக்தியுள்ள தந்தை ஒருவர் மிகவும் தவறாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தன்னுடைய மகனை எண்ணி மிகவும் வருந்தினார். எனவே பல போதகர்களை அழைத்து வந்து தன் மகனுக்கு புத்திமதி கூற சொல்லுவார். ஒரு முறை போதகர் ஒருவர் அவனுக்கு புத்திமதி கூற வந்த போது அவனுக்கு மிகவும் எரிச்சல் ஏற்பட்டது. எல்லாரும் என்னிடத்தில் இருக்கும் குறைகளை எல்லாம் சொல்லிவிட்டு செல்கின்றனர், ஆனால் என்னிடத்தில் இருக்கின்ற எல்லா குறைகளும் எனக்கு தெரிந்தவைதான், நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் என்று மகன் போதகரிடம் கேட்டான். அதற்கு அவர், எல்லாரும் நீ அறிந்து வைத்திருப்பதன் சொன்னார்கள், நானோ நீ அறியாமல் இருப்பதை சொல்லுகிறேன். இந்த குறைபாடுகள் யாவும் நீங்கி நீ ஒரு மிக நல்ல மனிதனாக மாறுவதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறாய், அதனை நீ இன்னும் அறியவில்லையே என்றார். அந்த மகனுக்கு போதகர் சொன்ன அந்த வார்த்தை மிகவும் மனதை தொட்டது. நம்முடைய தவறுகளை நாம் அறிந்திருக்கலாம், நம்முடைய குறைகளை நாம் புரிந்து வைத்திருக்கலாம், ஆனால் நம்முடைய தவறுகளை ஒத்துக்கொள்வது நேர்மையானதல்ல. நம் தவறுகளை உணர்ந்து அதை மாறுவதற்கான வழிகளை தேட வேண்டும். அநேகர் பிரார்த்தனை மேற்கொள்ளும் போது இறைவனிடம் நாங்கள் வழி தவறி போன ஆடுகள் என்றும் எங்களுக்கு சமாதானம் இல்லை என்றும் அறிக்கை செய்துவிட்டு மீண்டும் தங்களுடைய தவறுகளை தொடரவே செய்கின்றனர். அவர்கள் தங்களிடம் உள்ள குறைகளை அறிக்கையிட்டும் கடவுள் அவர்களுக்காக ஆயத்தமாக வைத்துள்ள நிறைவான வாழ்க்கையை குறித்த உணர்வோ தேடலோ அவர்களிடம் இல்லை. அவர்கள் தங்கள் நிலைமையை பார்க்க அறிந்திருந்தும் கிறிஸ்துவுக்குள் தங்களுக்கு இருக்கும் உயர்ந்த நிலைமையை நம்பிக்கையோடு பார்த்து அனுபவிக்க முன்வரவில்லை. தந்தையிடம் சொத்தில் பங்கை பிரித்து எடுத்து சென்ற மகன் ஒருவன் சொத்துக்களை தவறான வழியில் செலவிட்டு கடைசியில் உணவுக்காக பன்றிகள் சாப்பிடும் தவிடு கூட கிடைக்காத இழிவான நிலையை தாமதமாக உணர்ந்தான். ஆனால் அதை நினைத்து நொந்து கொண்டு தொடர்ந்து அவ்வாறே வாழ்ந்திருந்தார் எந்த நன்மையும் அவனுக்கு ஏற்பட்டிருக்காது. அவன் ஒரு மாற்றத்தை விரும்பினான், மீண்டும் தந்தையை நோக்கி ஓடினான். எனவே அவனுக்காக வைத்திருந்த உயர்ந்த திட்டம் மற்றும் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தான். ஆம், அதுபோல நம் கடவுளால் மாற்றப்பட்டு சந்தோஷமும் சமாதானமும் உயர்ந்த தரிசனமும் உன்னத குணங்களும் உடைய உயர்ந்தோர் வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்மை பாவி என்று அறிக்கை இடுவதில் அல்ல, நம்மை கடவுளால் மாற்றப்பட்ட பரிசுத்தம் உடையவனாக பிறருக்கு காண்பிப்பதுதான் ஆன்மீகம். தவறை செய்வது சாதாரணமானது, அதனை உணர்த்தும் போது உணர மறுப்பதே பயங்கரமானது. ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா.